தமிழ் திரைப்பட காமெடி நடிகரான பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கு அவர் மீது டெல்லியில் இருக்கிறது. டெல்லியில் கட்டமைப்பு நிறுவனம் நடத்தி வருபவர் திலீப் என்ற தொழிலதிபர். இவர் பவர் ஸ்டார் சீனிவாசனை அணுகி தனக்கு 1000 கோடி ரூபாய் கடன் வேண்டும் என்று கேட்டதாக தெரிகிறது. இதற்கு கமிஷனாக 5 கோடி ரூபாய் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதன் பிறகு சீனிவாசன் திலீப் குமாரை தொடர்பு கொள்ளாமல் ஏமாற்றி விட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக திலீப் டெல்லி போலீசில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2012ஆம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அது தொடர்பாக ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு சீனிவாசன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் முறையாக விசாரணைக்கு ஆஜராகாமல் சீனிவாசன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது டெல்லி போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. டெல்லி அழைத்து சென்றிருக்கக்கூடிய பவர் ஸ்டார் சீனிவாசனிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது சென்னையில் 6 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது.